பணி நிரந்தரம் கோரியும் தனியார் மையத்தை கண்டித்தும் சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டனர். சென்னை மாநகராட்சியில் ராயபுரம், திருவிக நகர் மண்டலங்களில் தூய்மை பணியை தனியார் மயமாக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்காலிக தூய்மை பணியாளர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதலே போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை அண்ணா சாலையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை குண்டுகட்டாக போலீசார் கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து சென்னை மெரினாவில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் தர்ணாவில் ஈடுபட்டவர்களும் கைது செய்யப்பட்டனர். ஓமந்தூரார் மருத்துவமனை முன்பு ECR சாலை என தூய்மை பணியாளர்கள் குழுவாக அடுத்தடுத்து மறியலில் ஈடுபட்டனர். அவர்களையும் போலீசார் கைது செய்தனர். பின்னர் இரவில் அவர்கள் மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகை முன்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு பணி வேணும்னு கேக்குறோம். 31/7/2025 SHG அண்டை வீட்டு குழுல நாங்க இருந்தோம். அந்த இதுலயே சென்னை மாநகராட்சியில நாங்க ஊதியம் வாங்கிட்டு இருந்தோம். அந்த பணியை நாங்க கேக்குறோம். அவர்களை காவல்துறையினர் நள்ளிரவில் கைது செய்தனர். ஏறுமுகத்தில் இருந்து வந்த தங்கம் மற்றும் வெள்ளி விலை ஒரே நாளில் கடும் வீழ்ச்சியடைந்ததால் நகை வாங்குவோர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை ஒரே நாளில் தங்கம் விலை சவரனுக்கு 980 ரூபாய் உயர்ந்து 1,04,800 ரூபாய் என்ற இதுவரை இல்லாத புதிய உச்சத்தை தொட்டது. இந்த நிலையில் வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,04,160 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை ஒரே நாளில் தங்கம் விலை கிராமுக்கு 420 ரூபாய் குறைந்து 12,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 3,360 ரூபாய் குறைந்து 1,08,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 23 ரூபாய் குறைந்து 258 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,58,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் முடிவுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு, முதலீட்டாளர்கள் லாபத்தை எடுப்பதற்காக தங்கத்தை விற்பனை செய்வது போன்ற காரணங்களால் தங்கம் விலை குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இது முழுக்க லண்டனு, அதே மாதிரி சைனா போன்ற நாடுகளில் இருக்கிற சந்தைகள் தான் விலை இயங்கி கொண்டிருக்கிறது. அமெரிக்க சந்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னும் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால இந்த விலை குறைப்புங்கிறதால நீங்க கணக்கில் எடுத்துக்கூடாது. வெயிட் பண்ணாதீங்க. இந்த நேரத்தில் நீங்க முதலீடு செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நீண்ட கால முதலீடாக இருக்குன்னு பட்சத்தில் இது ஒரு நல்ல வாய்ப்பு. இது ஜனவரி மாதத்தில் மீண்டும் தங்கம், வெள்ளி விலை அதிகரிக்கும் என்றும் தங்கம் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் ஜலானி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பல்வேறு IPS அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ள நிலையில் ADGP டேவிட்சன் தேவாசிர்வாதம் DGP-யாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். தமிழ்நாட்டில் முக்கிய பதவிகளில் இருக்கும் சில IPS அதிகாரிகள் ஓய்வு பெறவுள்ள நிலையில் தமிழக அரசு பணியிட மாற்றம் தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி ADGP-யாக இருந்து வந்த டேவிட்சன் தேவாசிர்வாதத்திற்கு தற்போது DGP-யாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அவர் ஆயுதப்படை DGP-யாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல ADGP சந்தீப் மிட்டலும் DGP-யாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். இவருக்கு சைபர் கிரைம் DGP பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் ADGP பாலநாகதேவியும் DGP-யாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். இவர் பொருளாதார குற்றப்பிரிவு DGP-யாக நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல CBCID IG-யான அன்பு உள்ளிட்டோர் ADGP-களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி CBCID IG அன்பு பதவி உயர்வு பெற்று CBCID ADGP-யாக நியமிக்கப்பட்டுள்ளார். தென்மண்டல IG-யான பிரேமானந்த் சின்ஹா ADGP-யாக பதவி உயர்வு பெற்று ஆவடி காவல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கோவையில் சர்வதேச தரத்திலான ஹாக்கி மைதானத்தை திறந்து வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பின்னர் ஹாக்கி விளையாடிய காட்சிகளே இவை. கோவை RS-புரம் மாநகராட்சி பள்ளியில் 9,67,00,000 ரூபாய் மதிப்பில் சர்வதேச தரத்தில் ஹாக்கி மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் டாஸ் போட்டு ஹாக்கி போட்டியை தொடங்கி வைத்த அவர் முதல் பந்தை அடித்தார். தொடர்ந்து 152,95,00,000 ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற 106 பணிகளை அவர் தொடங்கி வைத்தார். 31,72,00,000 ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் மேடையில் பேசிய அவர் திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்டார். ஒட்டுமொத்த இந்தியாவுமே தமிழ்நாட்டை உற்று நோக்குகின்ற வகையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். புதிய ஹாக்கி மைதானம் திறக்கப்பட்டதற்கு வீரர் வீராங்கனைகள் வரவேற்பு தெரிவித்தனர். அடுத்த லெவலுக்கான பிராக்டிஸ் டர்ஃபுக்கு ஆக்சுவலா சென்னையை தான் நாங்க இது பண்ணிட்டு இருந்தோம். இப்ப எங்க ஊர்லயே அமைஞ்சங்காட்டிக்கு எங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது இவ்வளவு சீக்கிரமா நாங்க இதுல விளையாடுவோம்னு எங்களுக்கு தெரியல. முன்னதாக மாற்றுத்திறனாளிகளுக்கு இணை சக்கரம் பொருத்திய வாகனங்களை துணை முதலமைச்சர் வழங்கினார்.
அதிமுக தான் எதிரிகளை வீழ்த்தும் கட்சி என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திமுக தவைக்கு இடையேதான் போட்டி என பேசி வரும் விஜய்க்கு மறைமுக பதிலளித்தார். புதுசா வர்றாங்க, ஏதோ பேசுறாங்க. அண்ணா திமுக தான் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய பலம் வாய்ந்த கட்சி. அதிமுக தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ அவதாரம் எடுத்து வீழ்த்தி வந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. இபிஎஸ் பரப்புரை செய்து கொண்டிருந்த போது அந்த வாகனத்தில் இருந்த முன்னாள் எம்எல்ஏ சிறுனியம் வளராமன் மயங்கி விழுந்தார். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசணும், பொதுக்கூட்டத்தில் பேசணும், அறிக்கை வெளியிட்டோம். 17 லட்சம் பேர் கொடுக்க அறிவிச்சிருக்கார். ஏன் முதல்ல கொடுக்கல? இதனால் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரை, எலியட் கடற்கரை, பிற பொழுதுபோக்கு பகுதிகளில் புத்தாண்டை ஒட்டி அதிக மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மெரினா கடற்கரை ஒட்டிய காமராஜர் சாலையில் இன்று இரவு 7 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை உட்புற சாலையில் இன்று காலை 7 மணி முதல் வாகனங்கள் நிறுத்த அனுமதி கிடையாது என்றும், சுவாமி சிவானந்தா சாலை, தீவுத்திடல் மைதானம் உள்ளிட்ட இடங்களில் வாகனங்களை நிறுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வாகனங்களும் கலங்கரை விளக்கம் சந்திப்பு வழியாக மட்டுமே வெளியே செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் சென்னை போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அடையாறிலிருந்து காமராஜர் சாலைக்கு செல்லும் வாகனங்கள் கிரீன்வே சாலை, தெற்கு கால்வாய் சந்திப்பில் திருப்பிவிடப்பட்டு மந்தைவெளி, ஆரியபுரம் 2வது மெயின் ரோடு, ஆர்கே மட் ரோடு, லஸ் மயிலாப்பூர் வழியாக செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து மேம்பாலங்களும் இன்று இரவு 10 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை மூடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் எலியட் கடற்கரையை பொறுத்தவரை இன்று இரவு 8 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை 6வது அவென்யூ நோக்கி வாகனங்கள் அனுமதிக்கப்படாது என்று போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக வேளாங்கண்ணி பேராலயம் மின் விளக்கு அலங்காரத்தில் ஜொலிக்கும் வண்ணமயமான காட்சிகள்தான் இவை. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஏராளமானோர் வருகை தந்துள்ளதால் கூட்டம் அலைமோதுகிறது. இந்நிலையில் பேராலயம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மின்விளக்கு அலங்காரங்கள், தோரணங்கள் அமைக்கப்பட்டு ஜொலித்து வருகின்றன. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்பாக செய்யப்பட்ட மின்விளக்கு அலங்காரம் பொங்கல் பண்டிகை வரை தொடர்ச்சியாக ஒளிரும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் பலரும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். அதேபோல கொடைக்கானல் மலைப்பகுதியிலும் தேவாலயம் மின் விளக்குகளால் ஜொலிக்கின்றன. விதவிதமான வண்ணங்களில் கண்களை கவரும்படியாக அமைந்துள்ளது. காமெடியை நினைவுபடுத்துவது போல் மீஞ்சூர் புறவழிச்சாலையில் இன்டர்நெட் கேபிளை திருட முயன்று மதுபோதை இளைஞர் அந்தரத்தில் தொங்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த நெமிலிச்சேரி சந்திப்பில் வண்டலூர் மீஞ்சூர் மேம்பாலத்தில் கட்டுக்கட்டாக தொங்கிக் கொண்டிருந்த இன்டர்நெட் கேபிள்களை மதுபோதையில் இருந்த இளைஞர் வெட்டி எடுக்க முயன்றார். இதனை கண்ட பொதுமக்கள் எச்சரித்த நிலையில் அதை காதில் வாங்காத மதுபோதை இளைஞர் கேபிளை பிடித்து இறங்க முயற்சித்த போது திடீரென கேபிள் அருந்து அந்தரத்தில் தொங்கினார். நீண்ட நேரம் தொங்கிய இளைஞர் 20 அடி உயர பாலத்தில் இருந்து கீழே விழுந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இளைஞரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். முதற்கட்ட விசாரணையில் இளைஞர் ஒடிசாவைச் சேர்ந்த நீலகண்ட மாஞ்சி என்பது தெரிய வந்துள்ளது. அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா அல்லது திருடத்தான் வந்தாரா என போலீசார் விசாரித்து வருகின்றனர்.